வந்து ஆம், ம், அவர் வந்து இந்த இஸ் அ ஜெர்மன் சைக்காலஜிஸ்ட் வந்து அவர் வந்து இதை ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறாரு. கிரியேட் பண்ணிட்டு he he creates thousands of nonsense syllabus which has two consonants and vowel. நீங்க அதெல்லாம் ஐயோ என்ன புதுசா இருக்குல்ல, ஒன்றும் இல்லை, அது இட்ஸ் நத்திங் பட் த 21 alphabet is called consonants and the 5 alphabet is called vowel. இது இது ஒரு வவல் இருக்கும், ரெண்டு கான்சனன்ட். அதுதான் வந்து இப்போ நம்ம எதுலேயும் வந்து நம்ம ஷார்ட் ஃபார்ம் எடுத்துட்டு அதை வந்து நம்ம இப்போ நான் நிறைய விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னு சொல்லும் போது நம்ம வந்து இதை ஒரு ஷார்ட் ஃபார்மா வச்சுட்டு, இல்லைன்னா ஈவன் இந்த ஐஏஎஸ் அகாடமிலலாம் பார்த்தீங்கன்னா எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு மெமரிக்குன்னு ஒரு கிளாஸ் எடுப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த ரிலேட்டட் திங்ஸை வந்து ஞாபகம் வச்சுக்கணும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. அந்த மாதிரி ஞாபகம் வச்சு இப்போ கூட ஒரு ஆட் ஒன்று வந்துச்சு, 1947 அப்படின்னு சொல்லி ஒரு வீடு பார்ப்போம். 1947 இஸ் தி இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு தட் பாய் வில் சே இந்த இதில் ஹாலிக்ஸ் ஆட்ல. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். ஸோ தட் இஸ் கால் த நான்சென்ஸ் சிலபஸ் அண்ட் syllables and இது vowels, and he himself tried with the 13 before he could recall the list perfectly. ஸோ அது வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அது வந்து படிக்கும் போது இந்த ரிட்டென்ஷன் இன் யோர் மைண்ட் எப்படி இருக்குன்னா, அப்புறம் 100%லேருந்து நீங்கள் 60% வந்துடுது 20 minutesல. அதுக்கப்புறம் வந்து 3 hours 44 minutes வந்துடுது, 9 hours 30 minutes வந்துடுது. அந்த மாதிரி 30% வந்துடுது, சாரி 30%. ஸோ இந்த பர்சன்டேஜ் குறைஞ்சிக்கிட்டே வருது. பட் சின்ஸ் யூஆர் ரிப்பீட்டிங் இட், நீங்கள் நம்ம முன்னாடி படித்தோம்ல, நம்ம ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் எல்லா விஷயத்தையும். நம்ம ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கும்போது இட் ரீடைன்ஸ் இன் யுவர் லாங் டர்ம் மெமரி. ஸோ ஆஃப்டர் 31 days திஸ் 21% வில் ரிமைன் இன் யுவர் லாங் டர்ம் மெமரி. அதுக்கப்புறம் அது அப்படியே அந்த லைன் வந்து அப்படியே கண்டினியூஸாக அப்படி போயிடும். பட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணவா? சரி, இது நான் ஒரே ஒரு சொல்றேன். நம்ம மோட்டிவேஷன் கிளாஸஸ் போறோம்ல, சில டைம் அது 1 hour மோட்டிவேஷன் கிளாஸஸ் எல்லாம் போறோம். அப்ப கூட என்ன சொல்றாங்கன்னா, when you come out 1 hourல இருக்கோம் இல்லையா, அங்க 1 hour அங்க இருக்கிறோம். பட் ஆனா when you come out you carry only 36% of what it has been said on the stage, on the motivation. அதுதான் நம்ம கேரி பண்றோம். அந்த 36% நீங்க அப்படியே ரீடைன் பண்ணலாம். பட் ஆனால் ஓவர் த டைம் மேபி இட் வில் கம் டு ஒரு 20% வரும். அப்படின்னா அந்த 20% நீங்கள் அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு நீங்கள் உங்களுடைய கான்ஷியஸ் ஒரு சப்கான்ஷியஸ் லெவலில் நீங்கள் அதை வச்சுக்கலாம். சொல்லுங்க. இந்த எபிகாஸோடைய அந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னா, அர்த்தமே இல்லாத ஒரு 1000 வேர்ட்ஸ் அவர் எடுத்துக்கிறாரு. அர்த்தமே இல்லாதது, அதாவது விப்பு மெப்பு அப்படின்னா அர்த்தமே இல்லை பாருங்களேன். ரெண்டு நடுவுல ஒரு சவுண்டு, ரெண்டு பக்கமும் 2 கான்சனன்ட்ஸ், அதாவது 2 அர்த்தம் இல்ல. அந்த மொத்தமா ஃபார்ம் பண்ற வார்த்தை வந்து அர்த்தமே இல்லாதது, எந்த அர்த்தமும் இல்லாத வேர்ட்ஸ் தான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டாரு. அதுல ஒரு 13 மட்டும் எடுத்து ரிப்பீட்டடா மனசுல மனப்பாடம் பண்ண ட்ரை பண்றாரு. இப்படி அவர் மனப்பாடம் பண்ணிட்டு எவ்வளவு நேரத்துல அவரால் ஒரு 20 minutes கழிச்சு அதை வந்து மனப்பாடம் பண்ணதை அவரே சொல்லி பாக்குறாரு. இதே போல ஒரு மாசம் கழிச்சு அதை சொல்லி பாக்குறாரு. இது எப்படி ஃபேட் ஆகுதுங்கிறத ஒரு கிராஃப் போல போடுறாரு. எத்தனை நாள்ல முதல் நாள் இம்மீடியட்டா ஞாபகம் வைக்கும் பொழுது அவரால் 100% அவரால் ஞாபகம் வைக்க முடியுது. 20 நிமிஷம் கழிச்சு பார்த்தா பாதி மறந்து இருக்கிறாரு. 1 hour கழிச்சு அப்படியே இது குறைஞ்சிக்கிட்டே போய் 31 நாள்ல அதுல வந்து 1/5 தான் அவரால் ரிமெம்பர் பண்ண முடியுது. இதுல அவர் என்ன கன்க்ளூட் பண்றாருன்னா, நீங்க எந்த அளவுக்கு உங்க மைண்ட்ல அந்த ஒவ்வொரு வார்த்தையும் ஒன்னோட ஒண்ணு ரிலேட் பண்ணி ரிஹர்சல் பண்றீங்க, எந்த அளவுக்கு மைண்ட்ல அதை ப்ராசஸ் பண்றீங்க, அல்லது எந்த அளவுக்கு அதை உள்ள என்கோட் பண்றீங்க, இந்த வார்த்தைக்கு இது ஒரு அர்த்தம் வச்சுக்கலாம் அப்படின்னு நம்மளா மைண்டுக்குள்ளார அதை பர்சனலைஸ் பண்றோம்ல, இதுலெல்லாம் சம்பந்தப்பட்டதுதான் ரிமெம்பரிங். அப்போ இது எந்த அளவுக்கு மைண்டுக்கு இந்த 3 ஆஸ்பெக்ட், ஒண்ணு நீங்க ரிஹர்ஸ் பண்றது, அது ஃபர்ஸ்ட் வந்து நீங்க எப்படி அதை ரிலேட் பண்றீங்கிறது, how deeply it is process, மைண்ட் எப்படி ப்ராசஸ் பண்ணுதுங்கிறது, அடுத்து ரிஹர்சல் எத்தனை தடவை போடுறீங்கிறது, இதை வச்சுதான் ஃபர்கெட்டிங் நீடிக்க முடியும். ஃபர்கெட்டிங் இல்லாமல் நம்ம நீடிக்க முடியும்.
அப்ப இத கேரளின் சொல்ற மாதிரி ஒரு அன்ஹாப்பி சிச்சுவேஷன்ல திரும்பவும் மனசுல அசைப்படும் பொழுது அது லாங் டேர்ம் மெமரியில போய் ரெஜிஸ்டர் ஆகுது. ஆமா, அதுதான். So it can be pleasant memories or unpleasant memories. So better நம்ம pleasant memories டீப்பா எடுத்துட்டு unpleasant memories நம்ம வெளியே ஒரு ஷாலோல எடுத்துறது. தென் ஃபைனலி we can throw it. அது நம்ம படிக்க போறோம் அடுத்தது. ஸோ அதுல என்ன மெயினா ஃபேக்டர்ஸ் ஃபர்கெட்டிங் அப்படின்னா என்கோடிங், மேம் சொன்ன மாதிரி என்கோடிங் ஃபெயிலியர். நீங்க ரிப்பீட் பண்ணாம ரொம்ப நாள் அப்படியே வச்சுட்டே இருப்பீங்கன்னா, அண்ட் ஈவன் இப்போ நீங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸை பார்த்து, இப்போ உங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸே வச்சுக்கங்க, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸே இருப்பீங்க, உங்க கிளாஸ்மேட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, ஆனா ஃப்ரெண்ட்ஸ் 10 பேர் இருப்பாங்க. ஆனா அந்த 10 பேர் உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். ஆனா ஒரு கெட் டுகெதர் திருப்பியும் ஒரு 10 வருஷம் கழிச்சு நீங்க ஒரு கெட் டுகெதர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 30-40 people come togetherனா, will you remember all the names? டெஃபினெட்லி உங்களுக்கு உங்களுக்கு ஒரு அதை இன்னும் ஒரு 5 பேர் 6 பேர் ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனா நீங்க 40 பேர் ஞாபகம் வச்சுக்கவே முடியாது. பிகாஸ் அதை நீங்க என்கோட் பண்ணவே இல்லை. அவங்கள நம்ம நீங்க கிளாஸ்ல 4 வருஷம் படிச்சிருப்பீங்க, ஆனா நீங்க அந்த நேம்ஸ் நீங்க என்கோட் பண்ணிருக்கவே மாட்டீங்க. ஸோ அதனால உங்களுக்கு அது மறக்கலாம். எனக்கு எஸ்பெஷலி ஐ ஹேவ் திஸ் ப்ராப்ளம் ஆஃப் அந்த நேம்ஸ் நான் மறந்துடுவேன் ஒரு ஓவர் த டைம் பீரியட் ஆஃப் டைம். பட் ஆனால் ஃபேஸ் எனக்கு அந்த விஷுவல் கேப்சர்ஸ் மட்டும் மெமரி நல்லா இருக்கும். பட் ஆனால் எனக்கு நேம், ஆனால் நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு, நேம்ஸ் மறக்கிறது. ஸோ அந்த என்கோடிங் ஃபெயிலியர்ல நம்ம ஃபர்கெட்டிங் ஹேப்பன்ஸ். நெக்ஸ்ட் இன்டர்ஃபியரன்ஸ். இது இப்போ இன்டர்ஃபியரன்ஸ் தியரி அப்படின்னு சொன்னா, இப்போ புது மெமரி பழைய மெமரியோட புது மெமரி ஏதாவது ஒன்று இன்டர்ஃபியர் ஆகும்போது அப்போ நம்மளுக்கு இந்த ஃபர்கெட்டிங் ஹேப்பன்ஸ். இப்போ இதுல என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா புக்ல இப்போ ரெட்ராக்டிவ் அண்ட் ஐ திங்க் தட்ஸ் தி நெக்ஸ்ட் ஒன். இதை நம்ம படிச்சிட்டோம். சாரி, நான் இதை காமிக்கவே இல்லை. ஓகே, என்கோடிங் ஃபெயிலியர். அண்ட் செகண்ட் ஒன் இது இன்டர்ஃபியரன்ஸ். ஸோ இது இட் காட்ஸ் பை ரீப்ளேசிங். நீங்க ஒரு அந்த மெமரியோட இது ஓவர்லாப்பிங் கிடையாது. திஸ் இஸ் நாட் ஓவர்லாப்பிங். அது சென்சரியில படிச்சோம். இது ரீப்ளேசிங் அண்ட் அதர் மெமரி. இப்போ நீங்க இதுல என்ன சொல்றாங்கன்னா, when a new phone number interferes with remembering the old memory, old phone number அப்படின்னு, அப்போ உங்களுக்கு ஓல்டு ஃபோன் நம்பர் மறக்கலாம், நியூ ஃபோன் நம்பர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா அது நீங்க நிறைய வாட்டி ரிப்பீட் பண்ணிருப்பீங்க. ஆனா உங்க நியூ நம்பர் யூஸ் பண்ண this old number gets you tend to forget the old number. அது சொல்றாங்க. அதே மாதிரி it's opposite, proactive happens எப்படின்னா when old memory interferes with the new memory. அதாவது இப்போ நீங்க ஓல்ட் மெமரி இப்போ நீங்க ஒரு கார் வச்சிருக்கீங்க அப்படின்னா, யூ சோல்ட் தட் கார் பட் அண்ட் பையிங் அ நியூ கார். அப்ப நியூ கார்ல இப்போ ஓல்டு கார்ல இண்டிகேட்டர் எல்லாரும் கார் ஓட்ட தெரியுமா தெரியல, நான் பாட்டுக்கு இதை எடுத்துட்டேன். கார் ஓட்டும் போது ரைட் இண்டிகேட்டர் தான் யூஸ்வலா. நான் டெஸ்ட் டிரைவ் ஒரு சில கார்ஸ் பண்ணும்போது நான் ஏதோ ஒரு ஞாபகத்துல டக்குன்னு ரைட்ல இண்டிகேட்டர் இப்படி தட்டி விட்டேன் அதை. பட் ஆனா இண்டிகேட்டர் ஆன் ஆகல, வேற ஏதோ ஆன் ஆயிடுச்சு. அப்புறம் அவருக்கு பார்த்தா தட் அந்த வைப்ரேட் அது ஆன் ஆயிடுச்சு. ஐ டோல்ட் ஹிம், இல்ல இந்த கார்ல இண்டிகேட்டர் லெஃப்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க ஓவர் த இயர்ஸ் என்ன பண்ணீங்க, யூ கெட் யூஸ் டு திஸ் ஒன். நீங்க நியூ மெமரி, அப்போ இந்த நியூ கார் ஓட்டும் போது அந்த ஓல்ட் கார்ல இருக்கிற அந்த லெஃப்ட் இண்டிகேட்டர் நீங்க மறந்துடுவீங்க. ஸோ இதுதான் ஒரு இன்டர்ஃபியரன்ஸ். நீங்க இன்டர்ஃபியர் ஆகும்போது, ஓல்டு நியூ இன்டர்ஃபியர் ஆகும்போது யூ டென்ட் டு ஃபர்கெட் ஓல்ட் மெமரி ஆர் யூ டென்ட் டு ஃபர்கெட் தி நியூ ஒன். இல் பி ரீப்ளேஸ்ட். உங்களுக்கு ரீப்ளேஸ் ஆகும்போது அது ஒரு சொல்லலாம். இல்லைன்னா சம்டைம்ஸ் நீங்க ஒரு ட்ரிப்புக்கு போறீங்க வச்சுங்க, ஒரு பிளேஸ்க்கு 2-3 வாட்டி போறீங்க. ஒரு ஏலகிரி போறீங்கன்னா ஒரு 3 வாட்டி போறீங்க அப்படின்னா, அங்கேயும் உங்க ஓல்ட் மெமரி நியூ மெமரி இன்டர்ஃபியர் பண்ணிட்டே இருக்கும்.
ஸோ எனக்கு சம்டைம்ஸ் நீங்க கேட்கும்போது இந்த இன்சிடென்ட் வந்து ஆக்சுவலா வந்து முன்னாடி நடந்திருக்கும், ஆனா நீங்க பின்னாடி நடந்த மாதிரி சொல்லுவீங்க. ஸோ இது அங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபியர் ஆகும். நீங்க ஆக்சுவலா வந்து அது வந்து நீங்க தேர்ட் டைம் போகும்போது நடந்திருக்கும். ஸோ உங்களுக்கு ஓல்ட் மெமரி மறந்துருச்சு. நீங்க தேர்ட் டைம் போனது அந்த இடத்துக்கு போனதா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ இதுதான் இன்டர்ஃபியரன்ஸ் தியரி. யூ காட் இட்? சரி, நம்ம நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டாகவே போகலாம். மோட்டிவேட்டட் ஃபர்கெட்டிங். ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலி வெரி குட். நம்ம ரொம்ப எல்லாரும் ட்ரை பண்ணோம். என்னன்னா a person makes a deliberate and conscious effort to forget information, although the remains aware that this particular event has occurred, and she or he consciously chooses not to think about it. ஸோ இது வந்து நம்ம எல்லாருமே ஆஸ் அன் அடல்ட் நம்ம கற்றுக்கணும். கான்ஷியஸாக இப்போ நம்மளுக்கு ஒரு விஷயம் ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த நம்ம ஒரு கான்ஸ்டண்ட்டாக நம்ம அதை மைண்ட்ல இருந்து டெலிபரேட்டாக எடுத்து போகணும். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அது சப்கான்ஷியஸ் லெவலில் உள்ள போய் உங்க ஹேபிட், உங்க பிஹேவியர், உங்களோட தாட் ப்ராசஸ் எல்லாத்தையும் மாற்றி போடுறதுக்கு முன்னாடி இட்ஸ் பெட்டர் யூ டெலிபரேட்லி you try to forget such information, such past, if you have some past அதை டெலிபரேட்டா நம்ம வந்து பண்றது ரொம்ப நல்லது. And